ஒரு விருந்தினருக்கு நாம் கொடுக்கும் உணவு மட்டும் முக்கியமல்ல, நாம் அவரை பார்க்கும் விதமும் அவருடைய மனதை மாற்றிவிடும். திருக்குறள் 90. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்க குழையும் விருந்து. ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். ஒருநாள் அவருடைய வீட்டிற்கு ஒரு வயதான விருந்தினர் வந்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் கண்ணனின் வீட்டை தேடி வந்திருந்தார். ஆனால் கண்ணன் அவரை அன்புடன் வரவேற்கவில்லை. முகம் சுளித்தபடி அவரை பார்த்து கொண்டே இருந்தார். அதை பார்த்த அந்த முதியவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக திரும்பிச் சென்றார். அப்போது கண்ணனின் சிறிய மகள் கேட்டாள், அப்பா, அவர் நம்மிடம் எதுவும் கேட்கவே இல்லை. அப்படியிருக்க ஏன் அவரை அப்படி பார்த்தீர்கள்? அந்த ஒரு கேள்வி கண்ணனின் மனதை தொட்டது. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, விருந்தினருக்கு உணவு கொடுப்பது மட்டும் விருந்தோம்பல் அல்ல, அன்பான முகமும் இனிய வரவேற்பும் அதன் ஒரு முக்கியமான பகுதி. இதைத்தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் அழகாக எடுத்துரைக்கிறார். தினமும் ஒரு திருக்குறளை சுவாரஸ்யமான கதைகளுடன் எளிமையாக கற்றுக்கொள்ள கற்போம் குறள் விளக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி.